நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. தடவை திமுகவோட தேர்தல் அறிக்கையே படுதோல்வி. 8,000 rupees கூப்பன் எடுபடவே இல்லை. யாருமே எடுபடல இலவசங்கள. அவங்க ஃப்ரிட்ஜ்னாங்க 8,000 கூப்பன்னாங்க. ஸ்டாலின் அங்கங்க போய் பேசினாரு, டேக் ஆஃபே ஆகல. கலர் டிவிக்கு இருந்த மாதிரி உரிமை அது இல்ல இந்த முறை. அது எல்லாத்தையுமே நம்ம தமிழ்நாட்டுல முடிச்சிட்டோம். அதுதான் சொன்னேன் நான். இவங்க விமன் சென்ட்ரிக்கா கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் எதையாவது புரட்சிகரமா திமுக அதை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். 8,000 ரூபாய் கூப்பன் திமுகவுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க உருவாக்கி வைத்திருக்க பிம்பத்துக்கு பெருத்த அடி. ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. மணி என்ன சொன்னான்னு கேட்டிங்களா இல்லையா? புரியல. அவங்களுக்கு பயமாக இருக்குது. யாருக்கு? தீய சக்திகளுக்கும் சரி, இல்லை பாசிச அரசியலும் சரி, எல்லாருக்குமே பயமாயிருச்சு. இப்போ பயம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க எடுத்து வச்ச எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க விஜய்க்கு அகைன்ஸ்டாக எடுத்து வச்ச எந்த ஒரு அவதூறுமே எடுபடலை மக்கள் முன்னாடி. எல்லாமே தவிடு போடி ஆயிருக்கு. அவங்க 8,000 ஸ்கீமாக இருக்கட்டும், 10,000 ஸ்கீமாக இருக்கட்டும், சென்னையில் இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ண தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், எதுவுமே பேசுபொருள் இல்லை. எதுவுமே யாருமே போய் பார்க்குறதில்ல. இன்றைக்கி எல்லா வீட்லேயும் ஒரே சத்தம் தான் கேட்குது. அது என்னென்னா டிவிக்கே. இப்போ இந்த சத்தத்தை சின்ன குழந்தையிலிருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்திருக்கும். பிரச்சாரத்துக்கு நம்ம இன்னும் சரியாக போகலை, நிறைய இடங்களுக்கு போகலை அப்படின்னு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், மூளை முடுக்கு வரைக்கும் போய் தமிழக வெற்றிக் கழகம் ரீச் ஆகிருக்கு. மூளை முடுக்கு வரைக்கும். மூளை முடுக்குக்கு போனாவே மிரள்றாங்க அங்கே இருக்கிறவங்களாம். அந்த கட்சி ஏரியாக்களை, அந்த கட்சி மற்ற கட்சி சார்ந்தவங்க அந்த ஏரியாக்குள்ளே நம்ம பசங்க போனாவே மிரள்றாங்க. ஏன் ஏரியாக்குள்ளே வராதுன்னு சொல்லி ஓட்டு கேட்க போகிற நபர்களை மிரட்டி அவங்க வெளியே அனுப்புகிறாங்கன்னே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னு. ஆனால் அது அவங்களுக்கு புரியல. நீங்கள் அப்படி செய்கிறது மூலிமா நீங்கள் உங்களுடைய கட்சிக்கு தாண்டா மைனஸ் ஆகிக்கிறீங்க. ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கவங்களே ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. ஆனால் நீ இதை செய்ய விட மாட்டீங்கன்னும் போது சைலண்ட்டாக இருந்து உங்களை கில்லிங் பண்ணுவாங்க. அதான் சைலண்ட் கில்லிங்னு பேர். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்குது. என்னது? ஏகப்பட்ட ஸ்லீப்பர் செல்ஸ்னு நீங்கள் தப்பாக எடுத்துடாதீங்க. மக்கள் தான் மொத்தமாக ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறாங்க. நம்ம துப்பாக்கி படத்தில் எப்படி ஸ்லீப்பர் செல்லாக இருந்து என்னைக்கு ஆர்டர் வருதோ அன்னைக்கு போய் அவங்க வேலையை செய்வாங்களோ, அதே மாதிரி இங்கே ஒட்டுமொத்த ஸ்லீப்பர் செல்லும் 23ஆம் தேதி அவங்களுடைய வாக்கை டிவிகேல விசில் சின்னத்தில் செலுத்தி இந்த தீய சக்தியும் இந்த பாசிச அரசியலுக்கும் நாங்கள் யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற நாள் இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. இது நடக்கும். ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி புதுசாக களத்தில் இறங்குச்சு அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு இவங்க எப்படியாவது அடித்து நகர்த்திட்டு அந்த கட்சியை தன்னோட இணைச்சிக்கிற அந்த வேலையை தான் இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி இத்தனை காலமாக செஞ்சுருக்கு. ஆனால் இந்த 2 வருட காலத்தில் இவங்க நினச்ச ஒரு விஷயத்தை கூட விஜய்க்கு அகேன்ஸ்டாக இவங்களால செய்யவே முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணியும் எல்லாமே சுக்குநூறாக இருக்குன்னா அதற்கு முழுக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த 2026 டெக்னாலஜி யுகம். விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸை இவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவருடைய பாலிடிக்ஸ் ஸ்டைலே வேறு. இவங்க கொண்டு வரணும்னு நினச்ச அந்த பழைய மோடுக்கு விஜய் அவர்களை மாற்றணும்னு நினச்ச எந்த ஒரு விஷயமுமே விஜய் அவர்கள் காது கொடுத்து கேட்கவே இல்லை, அதை செய்யவே இல்லை. மக்களும் அது பெருசாக கண்டுக்கலை. ஆனால் இன்றைக்கி மக்கள் அவரை கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி மக்கள் அவரை கொண்டாடுறாங்க அப்படின்றது இங்கே இருக்க இந்த போன பழைய பழந்தின்னு கொட்டை போட்ட எந்த பொலிட்டீஷியன்ஸுக்குமே புரியல அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பெரிய லெவலில் ஆயுதமாக எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சினிமா நடிகர்கள். ஏன்னா சினிமா துறையிலிருந்து வந்த விஜய் அவர்களை சினிமா நடிகர்களே எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகும்ல. அப்போ என்னப்பா இவர் சினிமா நடிகராக இருந்துட்டு சினிமாவை விஜய் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அப்போ விஜய் ஒருவேளை நல்லவர் இல்லையோ, விஜய் இப்போ தப்பானவரோ, விஜய்க்கு அரசியல் தெரியாதோ, விஜய் இப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவரான்ற அந்த பிம்பத்தை ஈஸியாக கிரியேட் பண்ணிடலான்றதுக்காகவே இவங்க சினிமா நடிகர்களை யூஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி திரையுலகம் அப்படியே தன்னுடைய திசையை திருப்பி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் உண்மை. இந்த எலெக்ஷனில் நிற்கிறவங்க எல்லாருமே அவங்க கிட்ட என்ன சொத்து இருக்கு அப்படின்றது கணக்கு காட்டணும், டிரான்ஸ்பரண்டா காட்டணும். அந்த வகையில அசையும் சொத்து இவ்வளவு, அசையாத சொத்து இவ்வளவுன்னு சொல்லி விஜயண்ணாவும் எல்லா சொத்தையும் காமிச்சாங்க. ஆனா அவங்க சில சொத்தை காட்டல அந்த இதுல. அது என்னன்னா நாம தான் அந்த சொத்து. அந்த கணக்கு அவரு காட்ட மாட்டாரு, நாம தான் அவருக்கு காட்டணும்.
அசையும் சொத்து அசையாத சொத்து என்ன வேணா இருக்கட்டும், அசைக்க முடியாத சொத்துன்னு நாம் எல்லாரும் இருக்கோம் அப்படின்றத 23ஆம் தேதி விஜயனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நம்ம காட்டணும். பிக் பாஸ் ராஜு இவர் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது. இவர் பேசின அந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக வந்து மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய எல்லா சொத்தையும் காமிச்சிருக்காரு. ஆனால் வந்து மக்களாகிய நம்ம தான் மெயின் சொத்து, அதை காட்டலை. ஆனால் அதை நம்ம தான் அவருக்கு காட்டணும். நம்ம மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு, நாங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்துன்றதை நம்ம தான் 23ஆம் தேதி காட்டணும்னு சொல்லிட்டு இப்போ ராஜு பேசின இந்த விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி விடிவி அவர்களும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓப்பனாகவே இறங்கி வந்து விஜயோட வேட்பாளருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. யார்? அவரோட ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் இருக்கார்ல, ஸ்ரீதரா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா உங்க மனசு சுத்தம், நம்ம தளபதி மனசு சுத்தம். எல்லாத்தையும் விட்டு இறங்கின தலைவர் அவருக்கு ஒரு வாட்டி ப்ளீஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஈகோ பிரச்சனை சண்டை எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு இதுல பண்ணோம்னா சிஸ்டம் அப்கிரேட் பண்ற மாதிரி. எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பழைய திருடி கதவை தொடடின்றது, இவர் சேஞ்ச் பார்க்கலாம். இதே ஊரு நான் வந்துட்டே இருக்கேன். பார்த்தீங்களா, தங்கமானவன் மனசு தங்கமானவன் அப்படின்னு சொல்லி இவங்களாம் வந்து ஓப்பனாகவே இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. ஆனால் இந்த 3 நாள் அப்படின்னும் போது இறங்கி வர்றாங்க, நடிகர்கள் வந்து இறங்கி வர்றாங்க. நிறைய பேர் வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு பாடகர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன்றவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதையில் வந்து கரிகார சோழன் வந்து அந்த பரம்பரையில் அவங்க அப்பா வந்து கொல்லப்பட்டிருப்பார். அந்த பரம்பரையை திருப்பி மீட்டு எடுக்கவும், அந்த நாட்டை திருப்பி மீட்டு எடுக்கவும், ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் எதிர்த்து தனியாலாம் வந்து மீட்டு எடுத்திருப்பார். இது திருப்பி நடக்குமா அப்படி, இந்த ஹிஸ்ட்ரி திருப்பி நடக்குமான்னு கேட்டிருக்காரு. விச் மீன்ஸ் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த இந்த தீய சக்தி கூட்டத்தைகளையும் எதிர்த்து விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா அப்படின்றது தான் அவர் வச்ச கதை. அதுபோல் சவுந்தரராஜன் ஒருத்தர், அவர் வந்து டைரெக்டாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் கேட்டால் நிறைய பெரிய நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கிறாங்க. இப்போ நம்ம நினைக்கலாம், ஓகே ரஜினி அவர்கள் சப்போர்ட் பண்ணலை, கமல் அவர்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு நினைப்போம். கமல் அவர்கள் ஃபார்ச்சுனேட்லி அவர் பாலிடிக்ஸில் இருக்கார். ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து திமுகவோட கொத்தடிமையாக போயிட்டார். அவர்னால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக விஜய் அவர்களை வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கடுமையான வார்த்தைகளில் விஜய் அவர்களை விமர்சித்தது கிடையாது. அது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கமலஹாசன் அப்படியே பட்டும் படாமலும் அவர் வந்து பேசிட்டு போயிடுவார். அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜனநாயகன் படம் இஷ்யூஸ் வரும்போது அவர் வந்து முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டார். இந்த படம் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிடக்கூடாது, இது ஒரு மிகப்பெரிய அநீதி திரையுலகத்துக்கு நடந்தது அப்படின்ற மாதிரி. அது ஓப்பனாக அவர் சொல்லலைனாலும் அவருடைய மனசுலையும் ஏவி இருக்கலாம். நம்மளும் எவ்வளோ நாள் தான் இந்த திமுகவுக்கு அடிமையாகவே இருக்கிறது, அவங்க சொல்கிறதை கேட்டுக்கிட்டு நம்ம தலையை ஆட்டிகிட்டு இருக்கிறது, இந்த வாழ வச்ச தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியாதா, நம்மளால தான் முடியல, அவராவது வந்து செய்யட்டுமே அப்படின்னு நினச்சிருக்கலாம் உள்ளுக்குள்ளே. ஆனால் என்ன நினைக்கிறவர் அப்படி இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொன்னார்னா அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதை மாதிரி யாரும் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இன்னமும் அவங்களுக்கு பயம் இருக்குது. தமிழக வெற்றிக் கழகம் ஜெயிக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, இந்த திமுக எதிர்த்து என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அவர் மாதிரி ஆட்கள்லாம் பயப்படுறாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அது பயமா இல்லை விஜய் அவர்கள் வளர்ந்துட்டான்ற பொறாமையா எதுவாக வேணால் இருக்கலாம். பட் இவங்களுடைய மௌனம் இப்போ விஜய் அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இது போன்ற புதிய இளம் நடிகர்கள் வெளியில் வந்து ஓப்பனாக பேசுகிறது விஜய் அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். சூர்யா, கார்த்தி, தனுஷ், சிம்பு இவங்கெல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அஜித் அவர்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இவங்கெல்லாம் என்ன மைண்டில் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல ஓட்டு போடும்போது விஜய் அவர்கள் கூட வந்து ஓட்டு போடலாம், நமக்கு தெரியாது. இப்போ டி ராஜேந்தர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து இது ஒரு புது தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஆதரவாக பேசுகிறார். ஆனால் விஜய் ஆதரவும் சொல்லலை, பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறார். அப்போ இந்த மாற்றம் வந்து ரியாலிட்டி புரியுது யாருக்கு, அவங்களுக்கும் புரியுது, நடிகர்களுக்கும் புரியுது. நம்ம எவ்வளோ பெரிய அழுத்தத்துக்குள்ளே இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. ஏன்னா இப்போ இந்த ஜனநாயகன் படம் வந்து இவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதை எதிர்த்து இவங்களால் இந்த அரசாங்கத்தை தைரியமாக கேள்வி கேட்க முடியல. ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் கழிச்சு ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து உட்காந்து பம்மி பேட்டி கொடுக்குறாங்க. என்னது பம்மி இது அவங்க மேலே தப்பு கிடையாது, இவங்க மேலே தப்பு கிடையாது, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஆக்ஷன் நல்லா தான் எடுத்திருக்காங்க. அப்படி ஏன் உங்களால் ஒரு பேரணி நடத்தி ஒரு போராட்டத்தை ஏன் ஏற்படுத்த முடியல? உங்களுடைய துறை தானே, உங்களுடைய துறையை சேர்ந்தவர் தானே, அவருடைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களுடைய ப்ரொடியூசர் பணம் போயிருக்கு. அப்போ நீங்கள் இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பயமாக இருக்குது? இந்த
அரசியல்வாதிகள், அவங்க கிட்ட இருக்க அந்த சினிமா துறை. அப்போ அந்த சினிமா துறை ஒட்டுமொத்தமும் யார் கையில் போயிருக்கு? திமுக கையில். அப்போ இந்த திமுக கையில் இருக்கிற அந்த சினிமா துறையை அங்கேருந்து பிடுங்கணும் அப்படின்னா அந்த திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் வரணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான தலைவராக இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்றத இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா துறையில் பல பேர் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து அவங்க சைட்லேருந்து இருக்கும். ஆனால் என்ன, அவங்களாம் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. நார்மல் பப்ளிக் சொல்கிறாங்களே, நீங்கள் போய் கேட்டிங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுவீங்க கேட்டிங்கன்னா நாங்கள் விஜய்க்கு போடுவோம், டிவிக்கு போடுவோம்னு சொல்கிற மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பிரபு வந்து ஒரு இடத்துல வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போனார், தம்பி வர்றது நல்லது தானே, தம்பிக்கு என் சப்போர்ட் உண்டுன்னு வந்து பிரபு வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சினிமா துறை தளபதி பக்கம் திரும்புகிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வருது. ஸோ இன்னும் ஒரு 2-3 நாட்கள் தான், இன்னும் ஏகப்பட்ட பேர் மாறுவாங்க, இன்னும் ஏகப்பட்ட பேர் தளபதி பக்கத்தில் வருவாங்க, தளபதிக்கு சப்போர்ட்டாக பண்ணுவாங்க. சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இந்த சண்டேனால ஸ்டார்ட் பண்ணாமல் போனால எனக்கு வேலை போயிடுச்சு. முடிஞ்சுன்னா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க.